அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் உட்பட அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் பலரும் தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றனர். தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இன்று காலை முதல் 3வது முறையாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் இல்லத்தில் இந்த சந்திப்பு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சந்திப்பு எந்த சூழ்நிலையில் நடைபெறுகிறது என்றால், அதிமுக இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக தொடங்கப்பட்டதிலிருந்து தற்போது வரைக்கும் ஒன்றாக ஆளும் கட்சியாகவோ அல்லது எதிர்க்கட்சியாகவோ இருந்திருக்கிறது. இந்த முறை முதல் முறையாக 2 ஆண்டு தொடர் தோல்வியை சந்தித்து 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய வாக்கு வங்கியும் பெருமளவுக்கு குறைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பு அடிக்கடி நடந்து வருகிறது. விவரங்களுடைய நேரம் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ், விவரம் என்ன? மீண்டும் சந்திப்பதற்கான நோக்கம் என்ன? இப்பொழுது அனைவரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு இன்னும் சில நிமிடங்கள்ல நமக்கு தெரிந்துவிடும். தற்போது அவர்கள் இங்கே ஆலோசனை செய்துவிட்டு அனைவரும் ஒன்றாக கூடிவிட்டு தற்போது புறப்பட்டு செல்லக்கூடியதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. விஜய் இன்றைய தினத்தில் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்து அவர் தனது அரசு பதவியேற்க வேண்டும் என்பதற்காக ஆளுநரை சந்தித்து அவரும் தனக்கான ஆதரவு கடிதத்தை கொடுத்திருக்கிறார் ஆட்சி கோருவதற்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக 3வது இடத்தில் பிரதான பெரிய கட்சியாக இருக்கிறது. சட்டப்பேரவையில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள் அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் இங்கே பங்கேற்பதாக பார்த்தோம். அதன் பின்னராக அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்துக்கு அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை நோக்கிதான் தற்போது அவர்கள் போய்கொண்டிருக்கிறதை நம்மளால காட்சிகளாக பார்க்க முடியாது. என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்பது அங்கே சென்று விட்டு வரும்பொழுது நமக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியிடம் நாங்க என்ன முடிவு எடுத்திருக்கோம் அல்லது என்ன பண்ணா நல்லா இருக்கும் கட்சிக்கு அப்படின்றத சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க தற்போது அங்கே போய்கொண்டிருக்கிறார்கள் என்பது காட்சியாக பார்க்க முடியும். சுபாஷ், இப்ப விஜய் ஒரு பக்கம் ஆதரவு கோரி கடிதம் எழுதியிருக்காரு. அதிமுகவில் ஒரு தரப்பினர் அதை உள்ளுக்குள்ள விரும்பினாலும் கூட இந்த 48 மணி நேரத்தில் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் இந்த ஆலோசனையும் இந்த விஜயுடைய அவசரமும் ஏதாவது ஒரு புள்ளியில் ஒன்றிணைறாங்களா? இல்லை அதிமுக கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த இதுவும் வராமல் விஜய் ஒரு அணியை மட்டும் எப்படி அக்கமடேட் பண்ணுவார்? தாவேக்காவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக அதிமுகவில் மாறுபட்ட கருத்து என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றோர் இன்று காலை முதல் 3வது முறையாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றனர். ஒரே நாளில் 3 முறை சந்திப்பு. அதே நேரம் தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டமோ அல்லது அது தொடர்பாக முக்கிய நிர்வாகிகள் சந்திப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவில்லை. இந்த நிலையில் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் இவ்வாறு அடிக்கடி சந்தித்து பேசுவது என்பதும், விஜய் ஒரு பக்கம் ஆதரவு கோரி பல்வேறு கட்சிகளுக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்பை நழுவ விட வேண்டாம், 3ஆம் இடத்தில் இருக்கிறோம், இது கட்சிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரியாது, கிடைத்த வாய்ப்பை அதிமுக பயன்படுத்துமா, அமைச்சரவையில் பங்கு கேட்குமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. மீண்டும் இணைகிறார் சுபாஷ், தற்போது ஒரு பக்கம் விஜய்க்கு ஒரு அர்ஜென்சி இருக்கு. இன்னும் நாளை மறுநாளுக்குள்ள ஆட்சி பொறுப்பை ஏற்று விடுவார். ஆனால் அதுக்கு உள்ளாக பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை அவர் காட்டணும். இப்போ அடுத்த 48 மணி நேரத்தில் இந்த அளவுக்கு அதிமுகவில் டெவலப்மெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு விஜய் தான் காரணமா, இல்லை வேற ஏதாவது அம்சங்கள் இருக்கா? இல்ல, இப்ப அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை, ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்ட எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்ன, நடவடிக்கை என்ன என்பதுதான் இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்குதான் தற்போது இங்க அவங்க எல்லாருமே ஒரு ஆலோசனை நடத்திட்டு சொல்றத பார்க்க முடிகிறது. ஒரு விரிவான தகவலுக்கு நன்றி சுபாஷ்.